முளைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு அத போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த கீரை வாங்கிட்டு வந்தது அவ்வளோவா மண்ணா இல்ல. அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ தான் பார்த்தேன் நெறைய சுண்டைக்காவும் நெறையா இருந்துச்சு. சரி அத பறிச்சுட்டு போனா சாம்பாருக்கு எதுக்காச்சும் போடுவாங்க அப்படின்ட்டு நம்பி நான் பறிச்சுட்டு போனேன். பட் அதில வந்துட்டு எங்க அம்மா தொட்டுக்க பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வில்லேஜ் சைடில இருக்கிறதுனால ஓரளவு எல்லா காய்கறியுமே இங்கேயே கிடைக்கும். அதனால பெருசா காய்கறிக்கு எதுவும் செலவு இருக்காது. அண்ட் ஓரளவு கொஞ்சோண்டு சுண்டைக்காய் வேணுங்கிற அளவு மட்டும் பறிச்சுட்டு மீதி செடியிலே விட்டுட்டோம். அண்ட் இது ஆந்திரா கனகாமரம்னு முன்னாடி வச்சாங்க. இப்படி எப்பயாச்சும் வெளில வந்து பார்க்குறப்ப தான் பூ பூத்திருக்குன்னே எனக்கு தெரியுது. அண்ட் அத கட் பண்ணி வச்சுட்டு சைடில் வந்துட்டு அம்மா ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கம்பு வந்துட்டு நாங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி மாவாக ஸ்டோர் பண்ணி அரைச்சி வச்சுருவோம். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் இன்னைக்கு கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மாவு தேவையான அளவு போட்டுட்டு லைட்டாக சால்ட்லாம் போட்டு தேங்காய் எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு பாகு காய்ச்சி ஊற்றி அதை நல்லா குட்டி குட்டியாக பிடிச்சி வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாவை நாங்கள் கூழ் காய்ச்சறதுக்கு புட்டு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்போம்.